இன்றைய தினம் இலங்கையை உலுக்கிய ஒரு சம்பவமாக நீதிமன்றத்துக்கு உள்ளேயே வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு ஒருவர் மரணித்தமை இன்றைய பேசுபொருளாக மாறியுள்ளது. அரசாங்கத்துக்கும் இது மிக பெரும் தலையீடியாக மாறியுள்ளது. எனினும் அனுர் அரசாங்கம் துரிதமாக செயற்பட்டு தற்போது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக நாம் ஆழமாக ஆராய்கின்ற போது இன்றைய தினம் சஞ்சீவ கணேமுல்ல என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவனாக கருதப்படுபவரும் பாதாள உலக குழு தலைவர்களில் ஒருவராக பார்க்கப்படுபவரும் அத்துடன் பல்வேறு போதைப்பொருள் சம்பவங்களுடனும் பல்வேறு கொள்ளை சம்பவங்களுடனும் தொடர்புடையவராக இந்த சஞ்சீவ கணேமுல்லை இருக்கின்றார். அவரை ஏற்கனவே கைது செய்து வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வந்து பூசா சிறையில் அவர் அடைக்கப்பட்டிருந்தார். இன்றைய தினம் அவரை பூசா சிறையிலிருந்து உரிய பாதுகாப்புகளுடன் விசேட அதிரடிப்படையின் தனிப்பட்ட பாதுகாப்புடன் அவர் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டு கொழும்பு 5 உள்ள புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் வழக்குக்காக இன்று காலை ஆஜராக்கப்படுகிறார். உரிய பாதுகாப்புடன் அவர் வருகை தந்து அவரை விசேட அதிரடிப்படையினர் நீதிமன்றத்துக்கு உட்செல்லும் வரை பாதுகாப்பு வழங்கி அவரை பாதுகாப்பாக உள்ளனுப்பிவிட்டு வெளியே இருந்தார்கள். இந்த நிலையில் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்காளியை வழக்குக்கு அழைக்கும் முன்னர் அந்த சந்தேக நபர்களை அருகில் உள்ள பெரிய கூண்டொன்றுக்குள் அடைத்து வைக்கப்பட்டு அதன் ஒரு நீண்ட பாதையாக அது மேலே செல்லுகின்ற சாட்சி கூடத்துக்கு செல்கின்ற வழியாக அவ்வாறு அடைக்கப்பட்டிருக்கும். அந்த கூண்டுக்குள் இருந்து பேர் அழைக்கின்ற போது ஒவ்வொருவராக திறந்து அந்த கூண்டுக்குள் அவர்கள் சாட்சிக்காக அல்லது குற்றத்துக்காக அழைக்கப்படுகின்ற நபர்கள் அந்த சாட்சி கூட்டில் ஏறுவார்கள். இந்த நிலையில் அவ்வாறு இந்த சஞ்சீவ கணேமுல்ல அந்த கூட்டினுள் அடைக்கப்பட்டு அவருடைய பேர் அழைக்கப்படுகின்ற போது அவர் சாட்சி கூட்டுக்கு ஏறுகின்ற போது அந்த கூட்டத்தில் சட்டத்தரணி வேடம் அணிந்து துப்பாக்கிதாரி வருகிறான். அந்த துப்பாக்கிதாரி பிஸ்டல் ரக துப்பாக்கியினூடாக சிறிய ரக துப்பாக்கியினூடாக அவர் அந்த சட்டத்தரணி வேடத்தில் இருந்தவாறு அவர் அந்த கூட்டுக்குள் நடந்து சாட்சி கூடத்துக்கு செல்கின்ற போது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்கின்றான். நீதிமன்றத்தில் உடனடியாக அவர் அந்த கூடத்திலேயே விழுந்து படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலை கொண்டு செல்லப்படுகிறார். வைத்தியசாலை கொண்டு செல்லப்படுகின்ற போது வைத்தியசாலையில் அவர் உயிரிழந்ததாக வைத்தியர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த நிலையில் நீதிமன்றத்தில் பல்வேறு வழிகள் உள்ள ஒரு நீதிமன்றமாக அது காணப்படுகின்றது. வெளியேறுவதற்கு பல கதவுகள் உள்ளன. இந்த குழப்பத்தில் துப்பாக்கி பிரயோகம் நடந்த போது அங்குள்ள மக்கள் சட்டத்தரணிகள் குழம்பி ஓட வெளிக்கிட்டதன் காரணமாக அந்த குற்றவாளி இலகுவாக அங்கிருந்து தப்பிச் செல்கிறான். இந்த நிலையில் யார் அந்த குற்றவாளி என உடனடியாக போலீஸ் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தீவிர விசாரணைகளை ஆரம்பிக்கின்றனர். அந்த வகையில் அந்த குற்றவாளியினுடைய புதுக்கடை நீதிமன்றத்தின் சிசிடிவி காணொளிகளில் அந்த குற்றவாளியின் முகம் தெளிவாக காட்சிப்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் அந்த குற்றவாளியை சிசிடிவி காணொளியூடாக அடையாளம் காண்கின்றனர். அவர் சட்டத்தரணி ஆடையில் அங்கு சுற்றித் திரிகிறார். கையில் சிறிய ஒரு சாதாரணமான ஒரு ஃபைலை வைத்திருக்கின்றார். ஆனால் அவர் அந்த துப்பாக்கி கொண்டு வந்ததாக குறிப்பிடப்படுகின்ற ஒரு பெரிய புத்தகம் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. அந்த புத்தகத்தில் பக்கங்கள் கோரப்பட்டு பக்கங்கள் அகற்றப்பட்டு துப்பாக்கியை வைப்பதற்காக அது பொருத்தமானதாக அது வெட்டி எடுக்கப்பட்டு அதற்குள் துப்பாக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த புத்தகத்தை அவர் கொண்டு வரவில்லை. அந்த புத்தகத்தை கொண்டு வந்தவர் இன்னொரு பெண் என்பது விசாரணையில் தற்போது வெளியாகியுள்ளது. அந்த நிலையில் பெண் ஒருவரும் சட்டத்தரணி வேடம் அணிந்து வந்திருக்கிறார். இருவர் வந்திருக்கிறார்கள். ஆண் பெண். ஆண் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளார். அந்த துப்பாக்கியை உள்ளே எடுத்து வந்தது இன்னொரு பெண் சட்டத்தரணியாக வேடம் அணிந்தவர். இருவரும் வருகை தந்த நிலையில் அந்த துப்பாக்கி பிரயோகத்தை நடத்திவிட்டு அவர் தப்பிச் செல்கிறார். இந்த நிலையில் அந்த பெண்ணையும் விசாரணைகளூடாக போலீசார் கண்டறிந்து அந்த பெண்ணின் புகைப்படத்தையும் தற்போது வெளியிட்டுள்ளனர். அந்த பெண் தொடர்பாக ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளில் தற்போது வெளிவந்த விடயங்களின் அடிப்படையில் அந்த பெண் நீர்கொழும்பை சேர்ந்த ஒரு போதைப்பொருள் வியாபாரி என்பது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டது. போலீஸ் ஊடக பேச்சாளர் SSP புத்திக மனதுங்க இதனை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றார். எனவே அந்த துப்பாக்கி கொண்டு வந்தவர் நீர்கொழும்பை சேர்ந்த ஒரு போதைப்பொருள் வியாபாரி. அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர் தற்போது கைது செய்யப்பட்டார். அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர்
புத்தளம் பகுதி பாலாவியில் வைத்து விசேட அதிரடிப்படையினரால் இன்றைய தினம் மறைக்கப்பட்டு பிற்பகல் 2 மணியளவில் அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்த உடனேயே அவரை கொழும்புக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் போலீசாரால் மேற்கொள்ளப்படுகிறது. நீதிமன்ற தரப்பினாலும் முழுமையான ஆதரவை குற்றப்புலனாய்வுக்கும் புலனாய்வுத்துறைக்கும் போலீசாருக்கும் வழங்குவதாக உடனடியாகவே நீதிமன்றங்கள் அறிவித்தது. மத்திய உயர் நீதிமன்றம் இதற்கான கட்டளையை உடனடியாக பிறப்பித்தது. அனைத்து வகையிலும் போலீசாருக்கு உதவிகளை வழங்குகின்றோம் என உடனடியாக அறிவித்ததன் அடிப்படையில் 2 மணிக்கு அந்த அடையாளம் காணப்பட்ட சிசிடிவி காணொளியில் அடையாளம் காணப்பட்ட நபர் புத்தளம் பகுதியில் வைத்து கைது செய்யப்படுகிறார். இங்குதான் திருப்பம் ஒன்று ஏற்படுகிறது. அந்த கொலையாளி முன்னாள் இராணுவ லெப்டினன்ட் என தெரிய வருகின்றது. அவர் ஒரு முன்னாள் இராணுவ வீரர். முகமது அஸ்மான் செரிப்தீன் என்ற 34 வயது மதிக்கத்தக்க நபரே அந்த சிசிடிவி காணொளியில் வெளிவந்த சூத்திரதாரியாக துப்பாக்கிதாரியாக காணப்படுகின்றார். அவர் ஒரு முன்னாள் இராணுவ வீரர். போலீஸ் விசேட அதிரடிப்படையினுடைய கைது நடவடிக்கையால் அவர் புத்தளம் பகுதியில் கைது செய்யப்பட்டு அவர் கொழும்புக்கு தற்போது கொண்டு வரப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொது பாதுகாப்பு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக பாராளுமன்றத்திலும் நாமல் ராஜபக்ச, தியாசிரி ஜெயசேகர என பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்க தொடங்கினர். இந்த நிலையில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலை இது தொடர்பாக தெரிவிக்கின்ற போது பாதாள உலக குழுக்களை ஒடுக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் துரிதமாக மேற்கொள்ளப்படும், அவற்றை வெளிப்படையாக நாம் சொல்ல முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். நலிந்த ஜெயதிஸ்தவும் இந்த கருத்தினை பாராளுமன்றத்தில் குறிப்பிடுகிறார். அத்துடன் இன்றைய தினம் சம்பவம் இடம்பெற்றதுடன் உடனடியாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துக்கு வருகை தந்து பார்வையிட்ட பின்னர் உடனடியாக ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்றார். சட்டத்தரணிகளையும் இனி நீதிமன்ற வளாகத்துக்குள் உள்நுழையும் போது அவர்களையும் பாதுகாப்பு சோதனைகள் மேற்கொண்டே உள்நுழைய அனுமதிப்போம் என அதை சட்டத்தரணிகள் அனைவரும் ஏற்று ஒத்துக்கொண்டு நடக்க வேண்டும், எமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். அந்த அடிப்படையில் இனி சட்டத்தரணிகளையும் பரிசோதனைக்கு உட்படுத்த கூடிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினமே நீதவான் நீதிமன்றங்கள் மற்றும் நீதிமன்றங்களில் சட்டத்தரணிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உள்செல்கின்ற நிலைமை உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த சூத்திரதாரி தற்போது கைது செய்யப்பட்டார். அவரும் முன்னாள் இராணுவ வீரர் என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த கனேமுள்ள சஞ்சீவ என்பவர் யார் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். கனேமுள்ள சஞ்சீவ கொழும்பின் பாதாள உலக குழுவின் கோட்பாதராக தன்னை நிலைநாட்டிக் கொள்ளும் முயற்சிகளை மேற்கொண்டவர். அவ்வாறு தன்னை அறிவித்த நபர்களில் ஒருவர். இவர் மேல் 30க்கும் அதிகமான கொலை சம்பவங்கள், கூலி கொலைகாரராக இவர் செயற்பட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு அதற்கான வழக்குகளும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. திட்டமிட்ட ஒரு கும்பலோடு சேர்ந்து தனியார் வங்கியொன்றில் 7 கோடி ரூபாய் கொள்ளையிட்ட சம்பவத்தில் இவர் கைதாகிறார். சிறைக்கு சென்ற சஞ்சீவ அப்போதைய கொழும்பின் பாதாள உலக கோட்பாதர்களான ப்ளூ மெண்டல் சங்க, ஆர்மி சம்பத் ஆகியோரது அடியாளாக அதன் பின் வெளியில் சிறையிலிருந்து வருகிறார். அதன் பின்னர் கட்டம் கட்டமாக கொழும்பை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர சஞ்சீவ முயற்சிகளை செய்தாலும் அதற்கு தடையாக இவருடைய பாதாள உலக குழு செயற்பாட்டுக்கு தடையாக இன்னொரு பாதாள உலக குழு கோட்பாதராக கருதப்படும் தெமட்டகுட சமிந்த இருவரும் தடையாக இருக்கிறார்கள். எனவே சமிந்தவை கொலை செய்ய சஞ்சீவ முயற்சி செய்கிறார். முதல் சம்பவமாக தெமட்டகுட ரட்சிக்கடைக்கு முன்னால் வாகனத்தில் வந்து துப்பாக்கி சூடு நடத்தினார். ஆனால் சமிந்தவின் தம்பி ருவான் சஞ்சீவவுக்கு முன்னர் வந்தார். எதிரில் இருந்து சஞ்சீவ வாகனத்தின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினார். இதனால் இவர்களின் அடியால் ஒருவர் உயிரிழந்தாலும் தெமட்டகுட சமிந்த உயிர் தப்பினார். இந்த சம்பவத்தின் பின்னர் சஞ்சீவ உட்பட்ட குழுக்கள் போலீஸ் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொண்டு துபாய்க்கு தப்பிச் செல்கிறார். ஆனால் குறுகிய நாட்களுக்கு பின்னர் மீண்டும் சஞ்சீவ இலங்கைக்கு வந்தார். மீண்டும் சமிந்தவை கொலை செய்ய முயற்சி செய்கிறார். பாரத லக்ஷ்மன் கொலை வழக்கில் சமிந்த ஆஜராகி மீண்டும் சிறைக்கு சென்று கொண்டிருந்த பஸ் வண்டியை தெமட்டகுட பகுதி பாதை நடுவில் இடைமறித்து பஸ் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினார் சஞ்சீவ உட்பட அவரது குழுவினர்கள். அங்கேயும் சமிந்த உயிர் தப்பிய நிலையில் குற்றவாளிகளை தேடி போலீசார் வலைவீச ஆரம்பித்தனர்.
குறுகிய காலத்துக்குள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். அதில் இந்த சஞ்சீவவும் கைது செய்யப்படுகிறார். மீண்டும் சிறைக்கு சென்ற சஞ்சீவ கொழும்பை கைவிட்டு கம்பஹா மாவட்ட பாதாள செயற்பாடுகளை தனக்கு கீழ் கொண்டு வர முயற்சி செய்தார். அங்கே அவருக்கு தடையாக இருந்தவர்தான் ஓஸ்மான். 2018 ஏப்ரல் மாதம் ஓஸ்மான் மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்தினார் சஞ்சீவ. அதற்காக தனது அடியாட்களான அஜா மற்றும் சுலா என்பவரை பாவித்தார். அதுடன் இவர் பின்னணியில் இருந்து திட்டம் வகுத்து கொடுத்து இதுவரை 30க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும், போதைப்பொருள் வியாபாரம், கப்பம் பெறுதல், கொள்ளைகள் என்பனவற்றை பகிரங்கமாக செய்த இவர் கடந்த செப்டம்பர் மாதத்தில் கைது செய்யப்படுகின்றார். இவர் கைது செய்யப்பட்டு பூச சிறைச்சாலையிலிருந்து புதுக்கடை நீதிமன்றத்துக்கு இன்று கொண்டு வரப்பட போது நீதிமன்ற வளாகத்துக்குள் நீதிமன்ற கூட்டில் வைத்து இன்று படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அதுடன் இந்த கனேமுள்ள சஞ்சீவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர், தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக தற்போது உள்ள சுமந்திரனினுடைய கொலை முயற்சியிலும் இவர் சம்பந்தப்பட்டதாக கைது செய்யப்பட்ட ஒருவராக இவர் உள்ளார். பின்னர் உரிய சாட்சியங்கள் இல்லை என அவர் விடுதலை செய்யப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்று நீதிமன்றத்தில் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட முகமது அஸ்மான் ஷெரீப்தீன் கைது செய்யப்பட்டு உடனடியாக கொழும்புக்கு வரவழைக்கப்பட்டுள்ளார். அவரிடம் தீவிர விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகிறது. இந்த கொலைக்கு பின்னணியில் யார் உள்ளார்கள்? ஏற்கனவே போலீஸ் ஊடக பேச்சாளர், பாதாள உலக குழுக்களினுடைய வஞ்சத்தின் அடிப்படையில் தீர்க்கப்பட்ட ஒரு விடயமாக இதை அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு பின்னணியில் யார் உள்ளார்கள் என்பது இன்னும் சில நாட்களில் நிச்சயம் தெளிவாகும். அனுர அரசாங்கத்துக்கு இது மற்றொரு தலையிடியாக மாறியுள்ளது. தேசிய பாதுகாப்பு தொடர்பில் ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நிலையில் இன்று நீதிமன்றத்துக்குள்ளேயே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளும் அளவில் நாட்டின் தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறிக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. இங்கு பலராலும் அனுர அரசாங்கத்தின் மீது விமர்சனத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக இதனை மாற்றியுள்ளனர். இனிவரும் காலங்களில் அனுர அரசாங்கம் இதனை எவ்வாறு கையாளப் போகின்றது என்பதும் கேள்விக்குறியாக மாறியுள்ளது.